தெற்காசிய ஜூனியர் தடகள போட்டியின் 100 மீட்டர் ஓட்டத்தில் தமிழக வீராங்கனை அபிநயா தங்கம் வென்று அசத்தியுள்ளார். 7 நாடுகள் பங்கேற்கும் தெற்காசிய ஜூனியர் தடகள போட்டிகள் சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் நேற்று தொடங்கியது. இதில் இந்தியா சார்பில் 62 வீராங்கனைகள் கலந்து கொண்டுள்ளனர். இந்த போட்டியை தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய உதயநிதி, தமிழகத்தில் கடந்த 2 ஆண்டுகளில் பல தேசிய சர்வதேச போட்டிகள் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழகம் துடிப்பான விளையாட்டு மையமாக திகழ்வதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். ரொம்ப நாள் கழிச்சு நான் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ 1 வீக் முன்னாடி நான் லிமாவில் நடந்த வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பில் 11.90 ஓடினேன். நான் அங்கே என்னால் பெஸ்ட்டு கொடுக்க முடியலை சில காரணங்களால். அப்புறம் நம்ம இப்போ இந்தியாவில் சென்னையில் நடக்குதுன்றனால நம்ம ஊர் மண்ணில் நடக்கிறதுனால கண்டிப்பாக நான் பெஸ்ட்டு கொடுத்தே ஆகணுன்ற வெறியோடு இருந்தேன். நான் அதே மாதிரி சேம் ஹீட்ஸில் 11.80 ஓடினேன். ஹீட்ஸை விட ஃபைனல்ஸில் நல்லா ஓடணும் அப்படின்ட்டு 11.77 ஓடினேன். நான் இதைத் தொடர்ந்து நேற்று நடைபெற்ற தெற்காசிய ஜூனியர் தடகள சாம்பியன்ஷிப் மகளிர் 100 மீட்டர் ஓட்டு பந்தயத்தில் தமிழக வீராங்கனை அபிநயா 11.72 வினாடியில் பந்தய தூரத்தை கடந்து தங்கப் பதக்கத்தை தட்டிச் சென்றார்.